என்றும் மாறாத தெய்வமே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருமனப்படுத்துங்க ஆவியோடு மனப்படுத்துங்க. ஆவியானவரே அப்பா சொல்ற ஆவிலே அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவை ஆராதிக்க கூடாது படிக்கு, நம்மை துதிக்க கூடாது படிக்கு, நம்ம நாமத்தை உயர்த்த கூடாது படிக்கு. ஆண்டவரே ஏதாவது தடைகள் இருந்தால் ஆவியானவரே இந்த வேலையில் அந்த தடைகளை உடைக்கிறோம் அப்பா. அந்த தடைகளை உடைக்கிற ஆவியானவரே, தடைகளை உடைக்கிற ஆவியானவரே, எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடையவதாக, எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே அப்பா சொல்ற ஆராதிக்க கூடாது விடுகின்ற எல்லா பலவீனத்தின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள், அந்த அசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே உண்மை நாங்கள் உற்சாகத்தோடு ஆராதிக்கும்படியாக, உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. உண்மை ஆராதிக்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட பேசதான் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. உங்களோட இடைப்பட தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களோட இடைப்படுங்க ஆவியானவரே, எங்களோடு பேசுவீராக, எங்களோட ஆண்டவரே அப்பா சொல்ல இடைப்படுவீராக, எங்களுடைய ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறதான இந்த வேலையில தேவ பிரசனைகள் மத்தியில் இறங்கட்டோம்ப்பா, தேவ பிரசனைகள் மத்தியில் இறங்கட்டும். எங்கள் மத்தியில சிங்காசனத்தை போட்டு நீர் அமர்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆவியானவர் எங்க சபையில எழுந்தருளுங்கப்பா, எங்க சபையில எழுந்தருளுங்க, எங்க சபையில எழுந்தருளுங்க, எங்க சபையில எழுந்தருளுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரவலதர முஷ்யகலதர நம ஓரிகலதர நம சங்கர நம கபலதர நம. ஆவியானவரே எங்கள் மத்தியில நீர் அசைவாடுங்கப்பா, எங்கள் மத்தியில நீர் அசைவாடுங்க ஆவியானவரே. அப்பா எங்கள் மத்தியில அசைவாடுங்க ஆண்டவரே. எங்க இருதயத்தோடு பேசுங்கப்பா. எங்களுடைய கண்கள் உங்களை காணும் ஆண்டவரே, அந்த கண்கள் உங்களை காணும் ஆண்டவரே. எங்க செவிகள் இந்த வார்த்தையை கேட்கணும் ஆண்டவரே, எங்க செவிகள் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. எங்க இருதய ஆண்டவரே உண்மையில மகிழணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க, நல்ல வாயில திறந்து கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவ வல்லமை எங்கள் மேல இறங்குவதாக, தேவ வல்லமை எங்கள் மேல இறங்குவதாக, தேவ அபிஷேகம் எங்கள் மேல இறங்குவதாக. ஆண்டவரே அப்பா நீங்க வாக்கு இருக்கிறது, ஆனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னீங்க. ஆவியானவர் எங்களை அனலாக்குங்க அப்பா, எங்களை அனலாக்குங்க ஆவியானவர், எங்களை அனலாக்குங்க ஆவியானவர். உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அசைவாடுங்க 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 எங்கள் மத்தியில, எங்கள் மத்தியில எங்கள் மத்தியில எங்கள் மத்தியில ஆவியானவரே. அந்த கரை எங்களை தொடட்டும், இந்த கரை எங்களை தொடட்டும் ஆண்டவரே, இந்த கரை எங்களை தொடட்டும் ஆவியானவரே. அப்பா அந்த ஆணிப்பா இந்த கரை ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த கரை ஆண்டவரே, எங்களுக்காக இன்னுமே ஆண்டவர் ஆறாம இருக்கிற அந்த கரை ஆண்டவரே, எங்களுக்காக இன்னுமே அதுல ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கிற அந்த கரை ஆண்டவரே, எங்கள் மேல இந்த நாளில் அமர்வதாக, எங்கள் மேல இந்த நாளில் ஆண்டவரை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். எங்க தலைமையில நீங்க தொடுங்கப்பா, எங்க தலைமையில எங்க தொடுங்க ஆண்டவரே, எங்க தலைமையில தொடுங்க ஆவியானவரே. இந்த கரை எங்க தொடுவதாகப்பா, இந்த கரை எங்க தொடுவதாக ஆண்டவரே. நாங்கள் உணரணும்ப்பா, நாங்கள் உணரணும் ஆண்டவரே, நாங்கள் உணரணும் ஆண்டவரே, நாங்கள் உணர்வோம் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள ஆவி, ஒரு உணர்வுள்ள ஆவி எங்க மேல இறங்கப்பாப்பா, எங்க மேல இறங்கப்பா ஆண்டவரே. எங்களை தொடுங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா, எங்களை தொடுங்க ஆவியானவரே. நீங்க தொட்டா எங்க வாழ்க்கை மாறும், நீங்க தொட்டா எங்க பலவீனங்கள் மாறும், நீங்க தொட்டா என் குடும்பம் மாறும், நீங்க தொட்டா எங்க சபைகள் மாறும், நீங்க தொட்டா எங்க கிராமம் மாறும். ஆவியானவர் எதெல்லாம் எங்க வாழ்க்கையில மாறாம இருக்கிறதோ இந்த தேவ வல்லமை ஆண்டவரே அப்ப நீ
Hallelujah, 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 hallelujah. Ori baladara bosha baladara nama. Ori baladara baka baladara. Ori shabaladara baka. எல்லா இருதயத்தின் பாரங்கள் விலகட்டும். இந்த ஆராதிக்கிற வேளையில ஆண்டவரே அப்பா இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள் விலகட்டும் அப்பா. எல்லா கவலைகள் விலகட்டும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் விலகட்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்களை விடுதலையோடு ஆராதிக்கணும். நாங்கள் உங்களை விடுதலையோடு ஆராதிக்கணும் அப்பா. உங்களை விடுதலையோடு ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஓ ரகலதர போஷ பலதர நம. ஓரி பலதர போஷ பலதர பல்ச பலதர. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஆமென் அப்பா. ஹalleluya. 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 எல்லா கரங்களை உயர்த்தன வண்ணமாய் எல்லா கரங்களை உயர்த்தி அப்பாவை மாத்திரம் நோக்கி பார்த்து தர்சல எதுவுமே அடிக்க வேண்டாம். அப்பாவை மாத்திரம் நோக்கி என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. அவரை நோக்கி ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதேஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதேஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே.
எல்லாம் துயர மறந்திருப்பேன்.
துயரங்கள் வந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்துல இல்லாத மகிழ்ச்சி, ஆண்டவர் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல உட்காரும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி, ஆண்டவரே கிடைக்கிற சமாதானம் வேற எங்குமே எங்களுக்கு கிடைக்காதப்பா. உங்களை ஆராதிக்கும் போது இருக்கிற சமாதானம் அப்பா, உங்களை ஆராதிக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சி வேற எங்குமே எங்களுக்கு கிடைக்காது ஆண்டவர், வேற எங்குமே எங்களுக்கு கிடைக்காது ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, சீர் இல்லாம இருந்த எங்களை நீங்க சீர்படுத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே ஸ்திரம் இல்லாமல் இருந்த எங்களை நீங்க ஸ்திரப்படுத்திருக்கீங்க ஆண்டவர். பலவீனத்தோடு இருந்த எங்களை நீங்க பலப்படுத்திக்கிறீங்க ஆண்டவர். எந்த ஒரு உறவே இல்லாத இருந்த எங்களை எங்களுக்கு உறைவிடமாய் நீங்க இருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே பரிசுத்தமே இல்லாத எங்களை நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. உயர்வே இல்லாத எங்களை நீங்க உயர்த்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்க சமூகத்துல மகிழ்ச்சி, உங்க சமூகத்துல சமாதானம், உங்க சமூகத்துல நிம்மதி, உங்க சமூகத்துல விடுதலை உங்க ஆராதிக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே ஆனந்தம் வேற எதுவுமே இல்ல ஆண்டவரே. எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காதப்பா, எத்தனை பேர் எங்களுக்கு நின்றாலும் கிடைக்காத ஆண்டவரே. உங்க சொல்லி ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே. உங்க ஆராதிக்கும் போதுதான் எங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே. உங்க ஆராதிக்கும் போதுதான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. உங்க ஆராதிக்கும் போதுதான் எங்களுக்கு மகிமை ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Rabba shagara rabba, oribala rabba. ஆண்டவரே இந்த சமூகத்தை நாங்கள் உட்காரும் போது கிடைக்கிற பேரின்பம் அது அளவில்லாதது ஆண்டவரே, அது அளவில்லாதது ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கும் போது கிடைக்கிற ஆண்டவரே மகிழ்ச்சி அது அளவில்லாதது ஆண்டவரே. Hallelujah, ஆண்டவரே உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் இந்த சமூகத்துல உட்கார்ந்தா எல்லாமே கிடைத்தது போல ஒரு மன மகிழ்ச்சி ஆண்டவர் நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா, எங்க கண்ணீர்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எங்க துயரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் உங்களை ஆராதிக்கும் போது எங்களுக்கு சமாதானம் கிடைக்குது ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீர் ஆராதனின் வீரர் அப்பா, நீ ஆராதனின் நாயகன் ஆண்டவரே, நீரே ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே, நீரே கனத்துக்குரியவர் ஆண்டவரே, நீரே மகிமைக்குரியவர் ஆண்டவரே, நீரே புகழ்ச்சிக்குரியவர் ஆண்டவரே. வானம் பூமி உம்முடையது ஆண்டவரே, வானம் உமது பாத ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே, இந்த பாதப்படியில நாங்கள் உம்மை நோக்கி அமருகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையில நாம மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே. நன்றி 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 அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா, தொடர்ந்து உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே அப்பா, மீதி இருக்கிற எல்லா காரியங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்புக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். வேதத்தை எடுக்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து
துன்மார்க்கருக்கு ஒரு பலனை எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீடிக்கும் நாட்கள் திருப்தியாக்கி பாடலை பாடும்போது கத்திருக்கின்றேன். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே, நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, இல்ல நானும் இல்ல. துதிக்கிறோம். இதோட சமூகத்தில் படைக்கப்பட்ட காணிக்கு காய்ச்சிக்கிறோம். கர்த்தர்கள் காணிக்கையை ஆசீர்வதிப்பினாங்க. ஆண்டவரே அப்பா கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஆண்டவர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறது நிமித்தமாய் ஆண்டவரே அப்பா சோத்திரம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு வாழ்க்கையில நீங்க செய்கிறீர் என்று நாங்கள் உணரணும். ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவை மெத்தத்தில் கொடுத்த ஒவ்வொரு கரங்களை நீங்க ஆசீர்வதிப்பியாக. கொடுக்க முடியவில்லை என்று சொல்கிற கரங்களை கர்த்தர் கொடுக்க வைக்கும்படியாய் செபிக்கிறோம். கரங்களை திடப்படுத்துவீராக. கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அம்மைக்கு குலுக்கி ஆண்டவரே சரிந்து விழும்படியாக ஆண்டவரே அப்பா சோத்திரம் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரம் பிள்ளைகளுக்கு மேல ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அதே அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்று வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே எந்த அளவின்படி கொடுக்கிறார்களோ அதுக்கு ஆண்டவரே அப்பா அதே அளவின்படி கொடுக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரலாம். ஓய்ந்து காட்டின உடனே அன்னைக்கு ஃபுல்லா பாதைக்காரங்களை தூமோடு காமிச்சு சரி என்ன வருதுன்னு பார்த்தா இது என்ன இருந்துச்சு எங்களுக்கு மடி வீங்கி போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி தானே விட்டுட்டாங்க. விட்டு பிற்பாடு அது கொஞ்ச நேரம் ஜவம் பண்ணிட்டு விட்டுச்சு. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் ஒரு 9 மணி இருக்கும் அண்ணாத்துக்கு தண்ணி மொண்டு வச்சு ஜவான் எடுத்து வச்சு ஜவம் பண்ணேன். நான் ரொம்ப நேரம் ஜவம் பண்ணி எடுத்துன்னு போய் அந்த தண்ணியும் ஜவானை பைபிள் 3 எடுத்து போய் நான் கிட்ட வச்சுக்கினா அந்த மாட்டை பிடிச்சி ஜவம் பண்ணேன். இந்த பைபிள் வந்து அந்த மாட்டு மேலே நான் வைக்கிறேன். அப்படியே அந்த மாட்டுக்கு வந்து முள்ளு மாரி ஆயிடுச்சு. அப்படியே சிறு 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 சிறுன்னு ஆயிடுச்சு அந்த மாட்டுக்கு. ஆண்டவரே இந்த மாட்டுக்கு எந்த தீய சத்தியம் இருந்தாலும் எல்லாத்தையும் காய்ந்த மட்டும் மெரி அப்படின்னு எனக்கு ஆங்காரமாகி போச்சு. ஏசப்பா இந்த மாட்டுக்கு நீ சுத்தத்தை கூட இந்த மடியில என்ன வியாதி இருந்தாலும் சரி அதை நீ சுத்தம் பண்ணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைபிள் வச்சு நான் சுத்தம் பண்ண. அப்படியே ஜாமான என்ன அழுக்கா தூக்கிற மாரி இருக்குது எனக்கு.
அப்படியே காலை ஊனிக்கணும் ஜவம் பண்ணிட்டு அந்த ஜவான் எடுத்து சிலவு போட்டுட்டு அந்த மடியில் போய் அந்த ஜவானை ஊற்றி மொத்தம் தெளிச்சு விட்டேன். எசப்பா போயிடுவடி அந்த வீக்கம் இருக்கக்கூடாது, பால் கறக்கணும் அந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த தண்ணி ஜவம் பண்ணி எல்லா மாட்டுக்கும் தெளிச்சு விட்டுட்டு படுத்துக்கணும். போய் தெரிஞ்சு பார்த்தா 2 லிட்டர் பால் கறந்துச்சு. கர்த்தருக்கு கொடான்னு கொண்டு இன்னொரு சாட்சி. நேற்று நாங்கள் எல்லாரும் பெரிய பாஸ்டர் பார்க்க போனோம். எல்லாமே ஜவம் பண்ணாங்க. ஆனால் நான் ஜவம் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன், அம்மாவுக்கு அப்பாவுக்கு நடுவில் சென்டரில் ஏசப்பா நிற்கிறாரு. அது கண்ணை திறந்து பார்த்த உடனே என்ன இப்படி 2 பேர் தான் நிற்கிறாங்க, 3வது ஆள் ஆகிறாங்க. கண்ணை இப்படி மூடி பார்க்குறேன், அப்பவும் 3 பேரை தான் நிற்கிறாங்க. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி, எங்கள் விண்ணப்பத்தை நீ கேட்டதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வந்து நான் ஜவம் பண்ணேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். சொன்னாலும் காயெல்லாம் ஒரு பேர் இருக்கு. அம்மா வந்து வயசுல கட் போட்டாங்கல்ல, அப்பாவுக்கு ரொம்ப முடியல, பேச கொடுக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு கரெக்டா எத்தனை மணி, நான் 10 மணியே நான் வந்து அந்த வயசுல வேலை கேட்டேன். அப்பாவுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுமா, இங்க வந்து போனாரு, அப்பதான் கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு, 3 நாளா சாப்பிடவே இல்லை, எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு. பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு எப்படின்னு தான் சொல்றதுன்னு தெரியல. என்னென்னவோ எனக்கு தோணுது ஏசப்பா. அந்நாட்டு என்ன தோணுச்சுன்னா, இப்போ 4 இடத்துல 4 ஊர்ல ஊழியம் செய்யறாங்க. பிசாசு வந்து ரொம்ப போராட்டம் பண்ணுவாங்க. ஊழியர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா ரொம்ப போராட்டமும் ரொம்ப அதிகமா எல்லாத்துக்கும் பிரச்சனை எல்லாம் நிறைய வரும். அன்னைக்கு நைட்டு நான் கரெக்டா 12 மணி எழுந்துச்சு. நான் எதுவும் வசம் பண்றேன், எல்லாரும் வசம் நான் பண்ணுவேன், இந்த நாட்டு வசம் தேசத்துக்கு எல்லாரும் வசம் பண்றேன். அன்னைக்கு என் கர்த்தரை வந்து என் ஜபத்தையும் என்னுடைய கண்ணீரையும் கேட்டு ஏசப்பா, ஞாயிற்றுக்கிழமை என் ஊழியக்காரர் வந்து ஒரு சாட்சியா நிக்கணும். அவருக்கு என்ன பலனும் அவர் உடம்புல எதுவுமே வந்து நல்லா நீங்க பேசுறதுக்குலாம் பேச வச்சு ஏசப்பா. அன்னைக்கு அயக்கா வந்து நான் செபிக்கவே முடியல. என் கண்ணீர் கண்டு ஏசப்பா ரொம்ப சுகத்தை கொடுத்தாரு. நல்லா ஜீவனோட நல்லா பேச வச்சாரு. இங்க கொண்டு வந்தது கூடையான்னு கூடி நன்றி. நான் போசல வாசல அந்த ஆனபைக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்தே பிரச்சனை தான் வந்துச்சு. நான் அப்பயே நான் ஆனது நல்லா உணர்த்தினாரு. ரொம்ப கட்டுகள் நிறைய பிரச்சனை. நான் போசல வாசலாம் அந்த வீட்டை ஏசப்பா ஒரு ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த வீட்டை சுற்றி ஒரு ரத்தத்தை தெளிக்கிறேன், நீங்க ஆளுங்க செய்யுது ஏசப்பா. என் ஊழியர் எங்கெங்க போறாங்க வராங்க உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நான் அவ்வளோ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். என்னுடைய கண்ணீர் கேட்டு ஆளுங்க எனக்கு அப்பாவுக்கு சுகத்தை பேண்ட் கொடுத்தார். அவர் கொடியான கொடி நன்றி சொல்றேன். அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி தமிழ் சபைக்கு வராங்க, எல்லாம் நீயும் வாங்கலாமான்னு சொன்னாங்க. சரி வரேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு வேலையாக இருந்துச்சு. நானும் ஜெபம் பண்ணேன். சித்ராவுக்கு போய் சொல்லிட்டு வாங்க, ஐயாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலையா அப்படின்னு. அப்புறம் சித்ரா பேர் கேட்டுச்சு, ஐயாவோட பேர். அப்புறமா ஐயாவோட பேர் சொன்னேன். சித்ராவும் ஜெபம் பண்ணிச்சு. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு ஐயா வந்து ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரணும், எனக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு, ஐயாவால் சாப்பிட முடியல பேச முடியலன்னு சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப கசால கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். அம்மா சொன்னாங்க, நாளைக்கு ஐயா வருவாங்க, நீ அங்கேயே பார்த்துக்கோ, நீ கஷ்டப்பட வராங்க பண்ணாங்க. கர்த்தருக்கு வருஷத்தை நாமத்துக்கு சொல்றோம். அதே மாதிரி ஐயாவும் இங்கே வந்துட்டாங்க, எனக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு வருஷத்தை நாமத்துக்கு சொல்றோம். அம்மாவால வந்து சுத்தமா ஏற்க முடியல. அவங்களால வந்து புரிஞ்சுக்கிட்டே வந்தாங்க, முடியல. அப்புறம் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நாங்க ஐயா இந்த மாதிரி பட்டிங்களாப்பா, இந்த மாதிரி அவங்களால சுத்தமா நிமிட முடியல. கையில பொம்பு கொடுத்தா கூட அவங்க அப்படியே துணியிறாங்க இருந்தாங்க. அப்புறம் சரி அவங்களுக்கு சொன்னா, ஒரு ஜெபம் பண்ணலாம் பரவாயில்ல, நீ சோதனை சொல்லிக்கினே நிமிடமா அவங்க சரி அப்படின்னு ஒரு வாரம் கஷ்டப்பட்டாங்க. ஜெபம் பண்ணியிருந்தேன் சொன்னாங்க. 10 மணிலேருந்து 12 வரைக்கும் ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் அதே மாதிரி ஜெபம் பண்ணேன். இப்ப எங்க அம்மா அவங்களே தண்ணி எடுத்து வந்து ஊற்றி அவங்களே தேடி குடிச்சிருக்காங்க. அந்த பசுத்தை நான் சோதனை
பேச முடியல, சாப்பிடல சொல்லும் போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நம்ம பட்ட வேதனை தான் ஐயா பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒரு வாரம் சாப்பிடவே இல்லை, தண்ணி முழுக்கும் போது கூட எனக்கு அப்படி போற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், அந்த இயேசு பையனுக்கு வந்து சுகத்தை தான் நீதான் என்ன படிச்சேன், நான் கேட்கறது எல்லாத்தையும் பயன்படுத்தி கேட்கறாங்க. நான் வந்து அந்த ஒரு வாரம் நான் சரியா ஜெபம் பண்ணல, சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படி கேட்டு கூப்பிட்டேன். ஆனா அப்புறம் வருத்தப்பட்டு நம்மளால ஏற்றுக்கவே முடியல, நம்ம சரியான ஜெபம் பண்ணலையோ அப்படி சொல்லிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணும்போது நான் முதல்ல தண்ணியா கூட குடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த சாட்சியை நான் 2 வாரமா சொல்லவே இல்லை. கத்த பரிசுத்த நான் சொல்றேன். நம் கண்களை மூடி நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். யாராவது ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்காக யாராவது ஒருவர் சொன்னாங்க நல்ல சத்தமாய். சோத்ரம் 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 தகப்பனே. அப்பா அன்புள்ள பரலோக பிதாவே, எங்களை அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆவியானவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துற தகப்பனே. அப்பா எங்க 1 பேர் 2 பேர் கூடி ஜெபிக்கிற அந்த மத்தியில இருப்புன்னு சொல்லிக்கிற தகப்பனே. அப்பா உன்னோட வார்த்தை நாங்க கேட்க போற ஆண்டவரே ஏசப்பா, என் தகப்பனே ஆண்டவரே, அதை கேட்டு நாங்க கீழ்பஞ்சு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆவியானவரே, அப்பா அந்த வார்த்தை கொடுக்கிற மகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க உன்னை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ராஜா. ஆவியானவரே, அப்பா எங்களோடு நீங்க பேசி ஆண்டவரே, அப்பா எங்க சிந்தையில எங்க இருத்துல எல்லாத்துலயும் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அது எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே, எங்க கூட நீங்க பெரிய காரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தை கேட்கற வரைக்கும் எந்த தடை வராதபடிக்கு ஆண்டவரே எங்க சிந்தையில அப்பா ஆண்டவரே இருக்க நீங்க உதவி செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. ஆவியானவரே, உமக்கு நாங்க கோடான கோடி நன்றி செலுத்துற ஆண்டவரே. அந்த மகள் ஆண்டவரே மறைச்சிட்டு நீங்க வெளிப்பட போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி. இயேசு நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நாம எடுத்துக்கலாம் உன்னத பாட்டின் புஸ்தகம். உன்னத பாட்டு ஒரு இடத்துக்கு நம்மலாம் போயிருந்தோம். எந்த இடத்துக்கு போனோம்னு தெரியுமா? நம்ம 2வது ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம உன்னத பாட்டுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், தியானிச்சோம் இல்லையா? அப்ப நம்ம அந்த இடத்துல ஒரு இடத்துக்கு நம்ம போயிருந்தோம். எந்த இடம்? நம்ம சேர்ந்து ஒரு இடத்துக்கு. என்ன தோட்டம் அது? எந்த தோட்டம்? ஒலிவ மர தோட்டமா? அடைக்கப்பட்ட தோட்டம். ஆமென். ஹல்லேலூயா. போனதுக்கு முன்னாடி நம்ம எங்க போயிருந்தோம்? ஃபர்ஸ்ட் வாரம் நம்ம அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள போயிருந்தோம். இப்ப நம்ம அடைக்கப்பட்ட தோட்டமா தான் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கும் பிரியமானவர்களும் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். லீலி புஷ்பத்தை பார்த்திருக்கீங்களா? லீலி புஷ்பம் பார்த்திருக்க முடியாது, நம்ம எங்கேயுமே நீங்க பார்த்திருக்கீங்களா? லீலி புஷ்பம் எப்படின்னா ஒயிட் அண்ட் பிங்க் 2 கலந்த ஒரு பூ. அது எங்க இருக்குன்னா முள்ளுகளுக்குள்ளதான் அது என்ன பண்ணும், அது பூக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் எதுக்கு ஒப்பாய் நம்மளை சொல்லுகிறார் பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முட்களுக்குள்ள ஒரு சுற்றி இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள முள்ளு காடுகளுக்குள்ள ஒரு அழகான லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அநேக பெண்கள் இருக்கலாம். அதுலயும் பிரியமானவளும் ஆண்டவருக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடம் அழகா சொல்லுது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். ஆமென். ஹல்லேலூயா. எதுக்குள்ள? பூக்களுக்குள்ள முள்ளு, முள்ளுகளுக்குள்ளே லீலி
புஷ்பம். ஆமென். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளேனா முள் எதை குறிக்கும்? முட்கள் நம்ம ஆவிக்குரியதுல எதை குறிக்கிறது? நம்ம கஷ்டம், கண்ணீர், கவலை, பாடு, துக்கம் எல்லாவற்றிலும் எல்லாமே நிறைந்தது ஒரு முள்ளு. ஆண்டவர் சொல்றது, இந்த முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கும்? ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம கிட்ட என்ன இருக்கும்? முள்ளு இருக்கும். ஏசப்பா நம்மளோட பிரியமா இருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி என்ன இருக்குது? முள்ளு இருக்குது. இல்ல என்னை சுற்றி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு பாரமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? பெண்களா இருக்கிற நம்ம ஒரு நாளும் சொல்லவே முடியாது. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அதான் சொல்றாரு, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ பிரச்சனைகளுக்குள்ள நாம் எப்படி இருக்கிறோம்? பிரச்சனைகளுக்குள்ளதான் நாம் இருக்கிறோம், போராட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட தான் யார் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை வருது, நம்மளுக்கு கஷ்டம் வருது, கலக்கம் வருது, பிள்ளைகளால, வீட்டுக்காரங்களால, சொந்த பந்தங்களால நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குதுன்னா நம்ம கூட யார் இருக்கிறாரு? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, அவர் என்ன தெரியுமா சொல்லலாம்? பூக்களுக்குள்ள நான் என்ன பண்ணல, முள்ள இல்ல, நான் முள்களுக்குள்ளதான் என்ன பண்றேன்? பூக்கள். அது பூக்களுக்கு ஒப்பாய் அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. முள்ளுகளுக்குள்ள இருக்கிற பூக்களை பார்த்துதான் ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்மளை சுற்றி எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மளோட கூட இருக்கிறார். ஆமென். நீங்க நம்ம நல்ல ஜெபத்துக்கு போறோம், ஆலயத்துக்கு போறோம், எல்லாம் தசமா கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்யறோம். எல்லாம் மனசுல ஒரு கேள்வி இருக்கும், எல்லாமே நான் செய்யறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் உபத்திரம் என்ன பண்ணல, மாற மாட்டேங்குது, எனக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது, எனக்கு வியாதி தீர மாட்டேங்குது, எனக்கு இருக்கிற சொந்தக்காரங்க பிரச்சனை, இருக்கிற பிரச்சனை, பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவர் ஒரு பக்கம், இதுங்க என்னால என்ன பண்ண முடியல, சமாதானமாவே இருக்க முடியலையே, என்னால நிம்மதியாவே வாழ முடியலையேன்னு சொல்றோம்னா நமக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த முள்ளுகளுக்குள்ளதான் ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுக்கு முள்ளு வேணுமா வேணாமா? வேணும். ஏன்னா அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுகளுக்குள்ள அந்த புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி என் குமாரத்திகளுக்குள்ள நான் பிரியமா இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும்னு சொன்னா சில முழுக்கலான பாதை நம்ம கடந்துதான் போகணும். ஆவியானவர் நம்மளோட பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால் சில காரியங்கள், சில தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தாக்கதான் செய்யும். சில நெருக்கங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் சுற்றி நமக்குள்ள வரதான் செய்யும். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, நம்ம கூட இருக்கிறதுனால, அவருக்கு பிரியமான சகோதரியா நம்ம வாழ்றதுனால சில முட்கள் நம்மளை சுற்றி இருக்கதான் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நாள் முள்ளு வேணான்னு நம்ம ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. சங்கீதத்துல நான் வாசிக்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலதானே உங்க பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டதுனாலதானே மற்றவங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் உபத்திரவப்பட்டதுனால அந்த கடவுள் யாருன்னு எனக்கு புரிய வந்துச்சு. இங்க வந்துக்கிறீங்க எல்லாமே தானா என்ன பண்ணல, ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள வரல, ஏதோ ஒரு பாடுகள் மத்தியில ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனாலதான் இங்க நம்ம என்ன பண்றோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப முள்ளு நம்மளுக்கு தேவை. நம்ம பக்கத்துல சொல்லணும், முள்ளு நம்மளுக்கு தேவை. அப்பதான் ஆவியானவர் நம்மோட பிரியமா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டம் வருதுன்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, என்னடா நல்லா எங்க அப்பா அபிஷேகத்துல இருக்கிறேன், நல்ல அபிஷேகத்துல இருக்கிற இனிமேதான் முள்கள் நல்லா என்ன பண்ணோம், நெருக்க ஆரம்பிக்கும். நெருக்கி நம்மளை குத்தும், நம்மளை ரத்த வர செய்யும், நம்மளை நெசுக்குவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை நெசுக்குவாங்க. சில பேர் பேசுற வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தும். சில பேர் பேசுற வார்த்தை நம்ம செத்து கொள்ளலாமான்னு இருக்கும். சில பேர் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஒரு இந்த ஏண்டா இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோன்றதெல்லாம் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண சூழ்ந்து வரும். ஆனா அவைகளுக்குள்ள அந்த லீலி புஷ்பம்ப போல நம்மள ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப முள்ளுகளுக்குள்ள நம்ம எப்படியா இருக்கிறோம், லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ள எப்படி இருக்கிறது அப்படியே
குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். இந்த முழுக்கள் நிறைந்த வாழ்க்கையில, இந்த நெருக்கம் நிறைந்த இந்த வாழ்க்கையில இருக்கிற இந்த குமாரத்திகளுக்குள்ள எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். இந்த சபையில் ஆண்டவருக்கு பிரியமானவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல போன வாரம் நான் நினைச்சேன், சொன்னாங்க நல்ல அபிஷேகத்துல நம்ம சபை என்ன பண்ணுது, நல்லா நிரம்பி சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஜெபத்துல வைக்கும்போது ஆண்டவரே நல்ல அபிஷேகம் ஆண்டவர் நீங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறீங்க, வரங்களையும் கர்த்தர் கொடுக்கணும், தீர்க்க தரிசனங்கள் சொல்லணும், ஆனா எல்லா குடும்பத்தையும் நினைச்சா எப்படி இருக்கு, எல்லா குடும்பத்திலயும் ஒரு குறைகள், எல்லா குடும்பத்திலயும் ஒரு போராட்டம். நேற்று ஜெயந்தி பண்ணம்மா எனக்கு வேலை பாருமா, என்னால முடியலமான்றா. எல்லா குடும்பத்திலும் என்ன ஆகுது, ஒரு பிரச்சனைகள் நம்மளை என்ன பண்ணுது, நெருக்கி கொண்டேதான் இருக்கு. ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோட பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் நம்ம அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஒரே ஒரு காரியம், எனக்கு எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஏன்னா நீங்க என்கிட்ட பிரியமாயிருக்கிறீங்களே அது போதும். ஏன்னா அந்த லீலி புஷ்பத்தை ஒப்பாதான் ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, வைத்திருக்கிறாரு. அந்த லீலி புஷ்பம் நல்லா என்ன பண்ணல, பெரிய மெத்த வீட்டுல என்ன பண்ணல, அது பூக்கலை, பெரிய தொட்டியில மண்கள் நிறைய அழகான தொட்டியில அது என்ன பண்ணல, அந்த புஷ்பம் பூக்கலை. அந்த பூ எங்க பூக்குதான், முட்கள் மத்தியில தான் பூக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அது சுற்றிலும் என்ன, அது நெருக்கம், அது சுற்றிலும் முள்கள், அவைகள் மத்தியில அந்த லீலி புஷ்பம் என்ன பண்ணுது, பூக்குது. ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற நம்ம சகோதரிகளா இருக்கிற நம்மளும் எப்படி இருக்கிறோம், நெருக்கத்தின் மத்தியில இருந்தாலும் கர்த்தர் நம்மளை பார்த்துதான் லீலி புஷ்பமே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தான் யாரு, அவருக்கு லீலி புஷ்பம். நம்ம எல்லாம் யாரு, பூக்கள். அவருடைய பார்வையில நம்ம எல்லாம் பூக்கள். அது ஆண்களுக்கு, இப்ப ஆண்கள் யாரு 2, 3, 4 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு கீழே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ ஆமென். ஹல்லேலூயா. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரர்களுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். ஆமென். இது ஆண்களுக்கு. சரியா? நம்மளுக்கு தேவையானது மேல, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா, போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு தீராத ஒரு சுமைகள் மத்தியில் இருக்கிறீங்களா, நீங்க நினைச்சுக்கணும் ஆவியானவர் உங்க மேல பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாண்டவரே, நான் எவ்வளவுதான் ஷோ பண்றேனே, அப்ப கூட இது என்கிட்ட போகவே மாட்டேங்குது, நான் எவ்வளவுதான் அப்படி பாதப்படியில நான் உட்கார்ந்து செபிக்கிறேனே, அப்ப கூட எனக்கு இந்த கஷ்டம் தீரல நினைக்கிறீங்களா, ஆண்டவர் உங்க மேலதான் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கூட இல்லைன்னு ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. என்ன சாந்தியமா, ஆண்டவர் கூட இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கூட தான் இருக்கிறார். அதனால சில முட்கள் எல்லாம் நம்மள என்ன பண்ணுது, நெருக்கி கொண்டிருக்குது. அவைகளையும் நம்ம தாண்டி அழகாய் அந்த நெருக்கத்திலும் நம்ம வளர்றோம் பாத்தீங்களா, அந்த நெருக்கத்திலும் நம்ம பூக்களை போல வளர்றோம் பாத்தீங்களா. இதுதான் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற பிரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பயப்படுவீங்களா? எதை பார்த்து நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. எந்த போராட்டம் வந்தாலும், நியமமா எந்த போராட்டம் வந்தாலும் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. எத்தனை பேர் நம்மளை நெருங்கி வந்தாலும், எத்தனை பேர் நம்மளை தாக்குனாலும், எவ்வளவு பேர் நம்மளை அவமானமாய் பேசினாலும், எவ்வளவு பேர் இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு வேஸ்ட் லாக்கியே இல்லைன்னு யாரு நம்மள சொன்னாலும், ஆவியானவர் நம்ம மேலதான் பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முட்களுக்குள்ளே நம்ம பூக்களாய் இருக்கிறோம், போராட்டத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம், பூக்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் பிரச்சனைகளையும், ஏன்னா பெண்களுக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை. இதை நான் பெண்கள் பிறகுல பேசணும்னு நினைச்சேன் சனிக்கிழமை. ஆனா இங்க வந்த பிறகுதான் அப்பா என்ன சொல்றாரு, நீங்க மெசேஜ் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் போன வாரம் ரெடியா வந்தேன், ஆனா போன வாரம் என்ன பண்ண முடியாது, அப்பாவே பேசிட்டாரு. இந்த வாரம் நான் சனிக்கிழமை எடுத்து வச்சிருந்து நம்ம சனிக்கிழமை பேசலான்ட்டு, ஆனா ஆவியான நாளிலே அது பேச கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இது நான் இது எடுத்துன்னு சொன்னா, நம்ம எல்லாமே ஒரு ஏதோ ஒரு முள் நம்மளை குத்திட்டே தான் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணுது, காயப்படுத்திட்டே தான் இருக்கு. பெண்களுக்கு இப்ப நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சிரிக்கும், நல்லா இருக்கும், எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஏதோ ஒரு காரியம் நம்ம என்ன பண்ணுது, குத்திட்டே இருக்கு. நம்ம எவ்வளவு ஜபத்துல இருந்தாலும், எவ்வளவுதான் நம்ம கண்ணீர் விட்டு ஜெபித்தாலும், நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும், ஏதோ ஒரு காயம் நம்மள என்ன பண்ணுது, நம்ம ஏதோ ஒரு முள்ளு நம்மள என்ன பண்ணுது, குத்திட்டே தான் இருக்கு. ஆனா அந்த முட்களுக்குள்ளேயே அந்த லீலி புஷ்பம் பூத்தது போல நம்முடைய பிரச்சனைகளுக்குள்ள கர்த்தர் நம்ம மேல பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முள்ளா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு, நான் முள்ளு,
ஆண்டவரே. ஏன்னா முள்ளுகளுக்குள்ளே தானே என்ன ஆகும், லீலி புஷ்பங்கள் இருக்கு. நான் முள்ளா இருக்கிறேன், யாரும் காயப்படுத்துறாங்களே, கஷ்டப்படுத்துறாங்களே, ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, அதை நினைச்சு சோர்ந்து போவாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அங்கே நம்ம மேல பிரியமா இருக்கிறவர்களுக்கு சில முட்கள் வந்து குத்ததான் செய்யும். அழகாய் பூக்கிற பூக்கள் இருந்தா அந்த இடத்துல சில முட்கள் என்ன பண்ணும், குத்ததான் செய்யும், அங்க சுத்தி இருக்கதான் செய்யும். ஆனாலும் அங்க பூக்கள் என்ன பண்ணும், அதுக்காக பூக்காம மலரம் இருக்கா, அது என்ன பண்ண நல்லா மலர்றது போல நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கங்கள் இருந்தா பிரச்சனை இல்லை, நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பக்கும் நெருக்கப்பட்டாலும் ஒரு நாள் ஒட்டிக்க மட்டும் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். எங்க வார்த்தை இருக்கு, நான் எப்பக்கம் நெருக்கினாலும், நான் எந்த பக்கம் நெருக்கினாலும் நான் ஒடிங்க மட்டும் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன். ஏன்னா என் தேவன் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பக்கும் நம்மளுக்கு நெருக்கம், யார் வழியிலாச்சும் நம்மளுக்கு நெருக்கம் வந்தாலும் நீங்க சொல்லணும், நெருக்கம் வர நேரத்துல சொல்லலாம், எனக்கு எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் நான் ஒரு நாள் கூணி குறுங்கி ஒட்டிங்க மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன், நான் உட்காரவே மாட்டேன். அதுக்காக செபிக்காமலாம் இருக்க மாட்டேன், அதுக்காக சபைக்கு வராமலாம் இருக்க மாட்டேன், அதுக்காக ஆண்டவரெல்லாம் மறந்துட்டு நான் இருக்க மாட்டேன். நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை நான் தேடுவேன், நெருக்கத்தின் மத்தியில அவர் என் மேல பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய வார்த்தை வசனங்கள் நம்ம சொல்லிட்டு நம்ம முன்னேறி நடக்கும் போது கர்த்தரை நெருக்கமான காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல மாற்றி போடுவாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லு, நெருக்கம் வரட்டும். என்ன நம்ம இப்படி இருக்குது, ஏன்னா நெருக்கம் வரணும், அப்பதான் ஆவியானவர் நம்ம பிரியமா இருக்கிறார். அவருடைய பாதையில அவருடைய பின்தொடர்ந்து நம்ம போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், சிலுவையை சுமந்து கொண்டுதான் போகணும். அவருடைய சிலுவை கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் சுமந்துதான் அவர் பின்னாக. அதான் ஆண்டவர் சொல்ற, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவுள். ஒரு நம்ம ஆண்டோடைய பின்பற்றி வரணும், சிலுவை சுமந்து கொண்டு கஷ்டங்கள், பாடுகள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டுதான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டுடைய சமூகத்தை. அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆண்டவரோடு நம்ம வாழும் போது அந்த பாடுகளும் அந்த நெருக்கங்களும் அது நமக்கு பெருசாவே தெரியாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் விட்டு பின்னாடி போகும்போதுதான் அந்த பாடு நம்மளுக்கு ஒரு பெருசா தெரியும், அந்த கஷ்டம் நம்மளுக்கு ஒரு பெருசா தெரியும். ஒருத்தர் என்ன சொல்லிட்டானா அந்த வார்த்தை நம்மளுக்கு பெருசா அதே வச்சு என்ன பண்ணுவான், அது நினைச்சு 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 நம்ம அழுதுட்டு இருப்போம். நம்ம ஆண்டவரோடு இருக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி வர எந்த பாடுகள் இருந்தா நம்ம தூசி மேல உதறி தள்ளிட்டு போ, இதெல்லாம் ஒரு பாடா, ஆவியானவரே என் கூட இருக்கிறார், அவரே என் மேல பிரியமா இருக்கிறார், இதெல்லாம் எனக்கு லேசான காரியம். நம்ம என்ன பண்ணுவோம், தூசியை உதறி விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுந்து நிற்கலாம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க, முள்கள் மத்தியில லீலி புஷ்பமா இருக்கிறீங்க. லீலி புஷ்பங்கள் மத்தியில முள்ளா இல்ல, முள்கள் மத்தியில தான் என்ன பண்றோம், லீலி புஷ்பம் முள்கள் மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த முள்ளு பார்த்து ஒரு நாள் நம்ம பயப்படவே கூடாது. நம்ம சுற்றி இருக்கிற முள்களை பார்த்து ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படவே கூடாது. இதுக்கு சென்ட்ரல் இருக்கிற அந்த லீலி புஷ்பத்துக்கு ஒப்பாதான் நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம்ம உலகால் பண்ணிட்டு சொல்லிக்கலாம். 10 நிமிஷம் தான். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி என் குமாரத்திகளுக்குள்ள ஆண்டவரே என் பிரியம் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். முட்களை போல பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், அவைகள் மத்தியில தான் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர். ஒருவேளை நாங்கள் பாடுகள் குறித்து ஆண்டவர் பயந்திருந்தா இந்த நாளில நாங்க எதுக்கும் இனி பயப்பட போறது இல்லை ஆண்டவரே. நெருக்கத்தை குறித்து நாங்க பயப்பட, நாங்க எங்களை எப்பக்கும் எங்களை நெருக்கினாலும் நாம் ஒரு நாள் ஒட்டிக்கு போக மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீங்க என் மேல பிரியமா இருக்கிறீங்க ஏசப்பா. ஒப்புக்கொடுங்க ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே வார்த்தையை சொல்லும்படியா என் தேவனை கிருபை செய்தே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் முள்களுக்குள்ள இருந்தாலும்
என் தேவன் நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, லீலி புஷ்பம் போல நீர் எங்களுக்கு ஒப்பாய் சொல்லி இருக்கீங்க சப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தா, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் மலர்ந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே வாசனை வீசுகிற ஆண்டவரே அப்பா பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே நெருக்கங்கள் ஆண்டவர் மத்தியில, பாடுகள் மத்தியில ஆண்டவரே நாங்கள் உங்களை முன் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற நாங்கள் ஒரு நாளும் பலவீனத்தை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு, ஒரு நாளும் பாதைகளை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு, கடன் பிரச்சனையை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மற்ற காரியங்கள் அந்த மற்ற நபர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகளை குறித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் தூசியை உதறி தள்ளி எழுந்திருக்கிற ஒரு பெண்களாய் நீர் மாற்றுவதையாய் ஜெபிக்கிறாங்க. இந்த காலத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்பர். ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த நிலைக்கும் நாள் குழுவில் யாவோடு கர்த்தரை வரும் மற்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. புதுமனை புகுவிழா, திருமணம், காதணி, பிறந்தநாள், மஞ்சள் நீராட்டு விழா, வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளின் இன்விடேஷன், போட்டோஸ், வீடியோஸ் இணையதள வாயிலாகவும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் மூலமாக சிறந்த முறையில் குறைந்த விலையில் வீடியோ எடிட்டிங் செய்து தரப்படும். தொடர்புக்கு AT டிஜிட்டல் ஸ்டுடியோ, ஃபுல் HD வீடியோஸ் அண்ட் ஸ்டில்ஸ், நம்பர் 11/6 ஆர்னி ரோட், பைபாஸ் ஜங்ஷன், செய்யார், 604407, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். செல் 9952788752, 9344362102. Email ID atstudio.cheyyar@gmail.com.